ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜி. நம்ம ஊர் சுத்தலாம் சேனல்ல இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து கேரளா போடுற பார்டர்ல மதுக்கரைங்கள ஒரு பிளேஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. வாங்க விவர்ஸ், அப்படி என்னதான் அந்த கோயில் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம நீலாம்பூர்லேருந்து கொச்சின் போகிற பைபாஸில் போயிட்டுருக்கேங்க. பைபாஸ்லேருந்து கீழே இறங்கி கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் நேராக போனோம்னா மதுக்கரைங்கள ஒரு ஊருங்க. அங்கேருந்து பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய மலை தெரியுது பார்த்தீங்களா? இப்போ அந்த மலைக்கு தாங்க நம்ம போக போகிறோம். இந்த கோயிலுக்கு பார்த்துட்டிங்கன்னா 2-3 வழி இருக்குதுங்க. ஸ்ட்ரைட் ரோட்டாக போகிற வழி வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அதனால நாங்கள் மதுக்கரை போய் அங்கேருந்து 6 கிலோமீட்டர் சுற்றி தாங்க இந்த கோயிலுக்கே நாங்கள் போய் சேர்ந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த ரோடு பக்கங்க. ஆனால் கேரளாலேருந்து பைபாஸ் வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த ரோடு வந்து நீங்கள் சுற்றி தான் வரணும். ஸ்ட்ரைட் ரோட்லேருந்து வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காதுங்க. சுற்றி வந்ததுனால பார்த்துட்டிங்கன்னா மலை எங்கடா கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சுது, கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மலை தெரிஞ்சுது. கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம், சரி காரில் நம்ம மேலேயே போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ தாங்க தெரிஞ்சுது மலைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போக முடியாது, நேராக அது இங்கே அடிவாரத்துக்கே கொண்டு போய் விட்டுருச்சுங்க நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு. அப்படி இப்படின்னு சுற்றிங்க எப்படியோ தர்மலிங்கேஸ்வரர் கோயிலோட அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. வண்டியை நிறுத்திட்டு நடந்து தாங்க போக முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மேலே மலைப்பாதையெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், வயசானவங்களை யாரையும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 850 படிக்கட்டு இங்கே ஏறணுங்க. ஹார்ட் பேஷண்ட்டையும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், கொங்கு நாட்டில் திருவண்ணாமலைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேர் போன கோயிலுங்க. அப்படி என்னதான் இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாங்களா? வாங்க போய் பார்க்கலாம். கோயில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க, நீட்டாகவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட், சீனியர் சிட்டிசன் இவங்க எல்லாருமே வந்து டாக்டர் கன்சல்டிங்கோட தாங்க இங்கே வரணும்னு சொல்லிட்டு போர்டே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வனத்துறை கட்டுப்பாட்டோட விதிமுறைகள் வந்து இங்கே போர்டே வச்சுருக்காங்கங்க. நின்று நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மலை ஏற ஆரம்பிக்கும் போது ரைட் சைட் முருகரும் லெஃப்ட் சைட் விநாயகரும் இருக்காருங்க. அவங்க 2 பேர்த்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ள மெயின் கேட் வழியாக போகிறேங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. கோயிலோட வரைபடம் நீட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவன் பார்த்துட்டிங்கன்னா தாமரை மலர் மேலே அழகாக உட்காந்துட்ருக்காருங்க. சிவனை கும்பிட்டு பிரம்மா விஷ்ணுவும் இருக்காருங்க. அவரையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ 850 படிக்கட்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கோங்க நம்ம தர்மலிங்கேஸ்வரரை பார்க்கறக்கு. அடிவாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் வந்து அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் 850 படிக்கட்டுகள் இருக்குங்க. ஸோ அந்த 850 படிக்கட்டுகளும் ஏறினா தான் நம்மளோட தர்மலிங்கேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். 850 படிக்கட்டு என்னால் ஏறியே வர முடியலைங்க, நிஜமாக மூச்சு வாங்குது. இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, கேட்டுக்கோங்க. மதுக்கரைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் நிறையா பசுமாடுகள் வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பசுமாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லியும் மலை மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தது. இந்த விவசாயம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் அந்த பசுமாடு வரவே இல்லை. இவர் என்னதான் அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இவரும் மலை மேலே போய் பார்க்குறாரு. அந்த பசுமாடு தினமும் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கத்தில் அதோட பாலை பீச்சிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இவர் அப்படியே பயந்து போய் பொதுமக்கள் எல்லாத்தையும் போய் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் நின்று பார்த்துட்டு அதிசயமாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு அசரீரி மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அப்படி கேட்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாமியே வந்து அசரீரி வாய்ஸில் சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு வந்து இங்கே ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொதுமக்கள் எல்லாரும் அதை சேர்ந்து பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்கங்க. அதுதான் வந்து தர்மலிங்கேஸ்வரர் கோயில். அது மட்டும் இல்லைங்க, இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில் எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லட்டுமா? மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் போகும்போது இந்த மதுக்கரைங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காங்கங்க. ஸோ தர்மர் வந்து இந்த சுயம்பலிங்கத்தை வழிபட்டிருக்காரு. அவங்களுக்கு கிடைச்ச அநீதியினால தர்மம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்மர் வழிபட்டுட்டு இருக்கும்போது பீமன் வந்து அவருக்கு காவலா அடிவாரத்தில் நின்றுருக்காங்கங்க. ஸோ அதனால இந்த கோயிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பீமனுக்கு வந்து ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க. பீமனோட கால் பாதமும் இங்கே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்கங்க.
தர்மர் வந்து வழிபட்டதுனால தாங்க இங்கே தர்மலிங்கேஸ்வரர்னு பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே காசிலேருந்து நிறைய அகோரிகள் வந்து இன்னும் இங்கே வழிபட்டுட்டு தாங்க இருக்காங்க. உச்சி வெயிலில் கோயிலுக்கு மேலே சிவசிவான்னு எம்பலங்க. அந்த எம்பலத்தில் சூரிய ஒளி அழகாக ஜொலிக்கிறத பார்க்குறதுக்கே காண கிடைக்காத ஒரு வரமாக இருக்குங்க. அதை பார்க்குறக்கே 850 படிக்கட்டும் நம்ம ஏறி வரலாங்க. கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் லட்சக்கணக்கான பேர் வந்து கிரிவலத்தில் கலந்துக்குவாங்கங்களாமாங்க. எப்படியும் நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோயிலை நம்ம இப்போ தரிசனம் பண்ணியாச்சுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா மலை கோயில் மாதிரி நினச்சிட்டு வந்துடாதீங்க. ஒரே ஒரு பிரகாரம் மட்டும்தாங்க, சிவன் சிலை மட்டும்தாங்க இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க, கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க நம்ம தர்மலிங்கேஸ்வரரை. கோயிலுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்ஃபோனும் அலோடு இல்லைங்க, கேமராவும் அலோடு இல்லைங்க. அதனால தாங்க உங்களுக்கு காட்ட முடியல. வியூவர்ஸ் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஸோ நம்மளோட நடை திறப்பை பற்றி நான் சொல்லவே இல்லை. நம்மளோட தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரிவலத்தன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து நடை திறந்துருக்குங்க. மற்ற நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் 6:30லேருந்து 12:30 வரைக்கும் இருக்குங்க. மதியத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2:30லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து நடை திறந்துருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட தர்மலிங்கேஸ்வரர் கோயிலும் வந்து ப்ரொடெக்டடான ஏரியா தாங்க. ஸோ காலை 5 மணிக்கு மேலே வந்து யாரையுமே வந்து இங்கே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கூட கேட்டிருப்பீங்க. ஏன்னா இங்கே வனவிலங்குகள் ஃபுல்லாக நடமாடிட்டு இருக்குது. இதுவும் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே தாங்க அமைச்சிருக்கு இந்த கோயிலும். ஸோ நான் சொன்ன டைமிங் வந்தீங்கன்னா நீங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டு நீங்கள் போகலாம். என்னதான் இந்த கோயில் புராண கதைகளோட வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இயற்கை ஒன்றி இருக்கிற மலையை இன்னும் மக்கள் எல்லாரும் ரசிச்சுட்டு தாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மேலே ஏறி நம்ம வரும்போது எப்படியே கஷ்டப்பட்டு மலை ஏறிட்டேங்க. ஆனால் கீழே ஒரு படியும் இறங்கும்போது கால் அப்படியே நடுக்கம் பிடிச்சிருச்சுங்க. இந்த கோயிலோட தலைவிருச்சத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாமரம் தாங்க தலைவிருச்சமாக இருக்குது. ஸோ அந்த மாமரத்தில் 3 வகையான சுவையாக ஒரே ஒரு காய் வந்து காய்க்குவாங்க ஒரே மரத்தில். அதுவும் வந்து இந்த கோயிலில் மிக சிறப்பு வாய்ந்த மகிமைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொதுமக்களோட நம்பிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டு போனோம்னா நியாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலேருந்து பார்த்துட்டோம்னாங்க டோட்டல் கோயம்புத்தூரோட எல்லையுமே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மேலே போய் ஏதாவது திங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இது வந்துடாதீங்க. எந்த திங்ஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் கீழே அடிவாரத்தில் தாங்க இருக்குது. மேலே எந்த ஒரு கடைகளும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அர்ச்சனை சீட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் கீழே அடிவாரத்தில் தாங்க நீங்கள் வாங்கிட்டு வரணும். இப்போ கூட பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகளை தனியாக மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. ஸோ பெற்றோர்களோட மட்டும்தான் வரணும். அதுக்காக குழந்தைங்க இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு சேஃப்டியாக போய்க்கலாம். மேலே இருந்து கீழே வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அடிவாரத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலில் பீமனோட சிலையும் பீமனோட கால் பாதமும் இருக்கிறது மக்கள் சொல்கிறத கேட்டால் நமக்கே மெய் சிலிர்க்குதுங்க. நம்ம ஊர் சுத்தலாம் வாங்க சேனலில் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலோட சிறப்பம்சத்தை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜி. டேக் கேர், பாய்.